Hello everyone, I'm Raj. Welcome to our channel. கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டகிரேஷன் அப்படின்ற நியூ சாப்டரை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த சாப்டருக்கு உண்டான நோட்ஸு அண்ட் மார்க் டெஸ்ட்டுக்கான லிங்க் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கா. ஃப்ரீயாக இருக்கும்போது போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த சாப்டருக்கான வீடியோஸ் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் ராஜேஷ் பாலாஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் அந்த வீடியோஸை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டகிரேஷன் அப்படின்ற சாப்டரில் நம்ம முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அடுத்த இந்த சாப்டரில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அண்ட் இந்த சாப்டருக்கான டைட்டிலில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டகிரேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் கோஆர்டினேஷன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சாப்டரை பார்த்துருக்கோம். அதுலேயும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கோஆர்டினேஷன் அப்படின்றது என்னென்னா நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்கன்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் கோஆர்டினேஷன். அப்போ கோஆர்டினேஷன் அப்படின்னாலே நார்மலாக கூட அந்த வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு பேர் கோஆர்டினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தான் நம்மளுடைய பாடியில் கோஆர்டினேஷன் அப்படின்றத நம்ம என்ன மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்கன்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் கோஆர்டினேஷன். இந்த மாதிரி நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்கன்ஸ் ஒன்றா சேர்ந்து கோஆர்டினேட்டடாக ஒர்க் பண்ணுறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் நம்மளுடைய பாடியில் இருக்காங்க. ஒருத்தவங்க நியூரல் சிஸ்டம், இன்னொருத்தவங்க எண்டோக்ரைன் சிஸ்டம். அண்ட் இந்த நியூரல் சிஸ்டத்தை பற்றி இதுக்கு முன்னாடி சாப்டரில் நம்ம தெளிவாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் அப்படின்ற ஒரு சாப்டரே இருக்குது. அதில் எப்படி நம்மளுடைய நியூரல் சிஸ்டம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்கன்ஸை கோஆர்டினேட்டடாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றதெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். ஸோ அதனால் அந்த சாப்டரை பற்றி இதுக்கு முன்னாடி நீங்கள் தெளிவாக படிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் படிக்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறோம், போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அந்த சாப்டரில் நியூரல் சிஸ்டத்தை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துருப்போம். அண்ட் இன்றைக்கி நம்ம இந்த சாப்டரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த எண்டோக்ரைன் சிஸ்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய பாடி ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் கோஆர்டினேட்டடாக ஒர்க் பண்ண வச்சு ஒரு சில பர்டிகுலர் ஃபங்க்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அப்போ த நியூரல் அண்ட் த எண்டோக்ரைன் சிஸ்டம் ஜாயின்ட்லி கோஆர்டினேட் அண்ட் ரெகுலேட் த ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன் இன் த பாடி. நம்மளுடைய பாடியில் ஒரு சில ஃபங்க்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் கோஆர்டினேட்டடாக ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த நியூரல் சிஸ்டமும் எண்டோக்ரைன் சிஸ்டமும் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நியூரல் சிஸ்டத்தை பற்றி பார்த்தாச்சு. நம்ம இனிமேல் எண்டோக்ரைன் சிஸ்டத்தை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். த எண்டோக்ரைன் சிஸ்டம் என்ன பண்ணுது? த ரெகுலேட் பாடி ஆக்டிவிட்டீஸ் பை ரிலீஸிங் ஹார்மோன்ஸ். ஹார்மோன்ஸ் அப்படின்ற கெமிக்கல்ஸை ரிலீஸ் பண்ணுது. இந்த கெமிக்கல்ஸை ரிலீஸ் பண்ணுறது மூலமாக டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்கன்ஸை கோஆர்டினேட் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அப்போ எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னாலே ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? சரி, இப்போ இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம் எதனால் ஆனது அப்படின்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஆர்கன்ஸ். அந்த ஆர்கனை நம்ம கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு ஆர்கன் சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, அந்த ஆர்கன் சிஸ்டம் எதனால் ஆயிருக்கும் அப்படின்னா ஆர்கன்ஸால் தான் ஆயிருக்கும். அதே மாதிரி தான் எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்றது ஆர்கன் சிஸ்டம் தான். இது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாண்ட்ஸால் ஆனது. ஓகேங்களா? ஸோ அந்த ஆர்கனுக்கு பேர் நம்ம காமனாக கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னென்ன மாதிரியான கிளாண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அந்த கிளாண்ட்ஸை செக்ரேட் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போது ஒட்டுமொத்தமாக இந்த சாப்டர் ஃபுல்லாகவே நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த எண்டோக்ரைன் சிஸ்டத்தை பற்றி தான் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஹியூமனோட எண்டோக்ரைன் சிஸ்டத்தை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டரும் கூட. ஓகேங்களா? நிறைய விஷயங்கள் இதில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இப்படிலாம் நம்மளுடைய பாடியில் நடக்குதா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? அண்ட் இதுக்கு முன்னாடி கிளாண்ட்ஸ்னால் என்ன அப்படின்றத நீங்கள் நார்மலாக கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. கிளாண்ட்ஸ் அப்படின்றது என்ன? நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் செல்ஸ் என்ன பண்ணுதுன்னா சம் செக்ரீஷன்ஸை ரிலீஸ் பண்ணிச்சு அப்படின்னா அதை நம்ம கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த கிளாண்ட்ஸோட டைப்ஸை பற்றினா அதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. கிளாண்ட்ஸை நம்ம 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா எக்ஸோக்ரைன் கிளாண்ட். ஓகேங்களா? எக்ஸோக்ரைன் கிளாண்ட். அண்ட் இன்னொன்று எண்டோக்ரைன் கிளாண்ட். ஓகேவா? நம்ம இந்த சாப்டர் ஃபுல்லாகவே நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா எண்டோக்ரைன் கிளாண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் எக்ஸோ அண்ட் எண்டோ ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எக்ஸோக்ரைன் கிளாண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் இருக்குது. அந்த செல்ஸ் அதோடைய செக்ரீஷன்ஸை ரிலீஸ் பண்ணுது. அந்த செக்ரீஷன்ஸ் எல்லாமே சர்ஃபேஸ் நம்மளுடைய அந்த அனிமலோடைய பாடி சர்ஃபேஸில் ரிலீஸ் பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் எக்ஸோக்ரைன் கிளாண்ட். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய ஆயில் கிளாண்ட் அண்ட் நம்மளுடைய ஸ்வெட் கிளாண்ட்ஸு அண்ட் அதுக்கப்புறம் நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டக் கிளாண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஈவன் நம்மளுடைய சலைவரி கிளாண்டை கூட எடுத்துக்கலாம். நம்மளுடைய சலைவரி கிளாண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா டக்ட் மூலமாக அது செக்ரேட் பண்ணக்கூடிய அந்த சலைவா எல்லாத்தையுமே நம்மளுடைய மவுத் சர்ஃபேஸில் தான் கொண்டு ரிலீஸ் பண்ணுது.
ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு கிளாண்ட் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து செக்ரீட் பண்ணுது அப்படின்னா அந்த செக்ரீஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பைப் லைக் கனெக்ஷன் வழியாக கொண்டு வந்து சர்ஃபேஸில் வந்து ரிலீஸ் பண்ணிச்சு அப்படின்னா தட் இஸ் எக்ஸோகிரைன் கிளாண்ட். அதே மாதிரி தான் நம்மளுடைய ஆயில் கிளாண்டை கூட சொல்லலாம். நம்மளுடைய ஃபேஸ் வந்து ஆயிலாக இருக்கா, பிகாஸ் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு கீழே வந்து சம் ஆயில் கிளாண்ட்ஸ் வந்து இருக்குது. அந்த ஆயில் கிளாண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதோடைய செக்ரீஷன்ஸை வந்து ஒரு டக்ட் வழியாக வெளியில் வந்து நம்மளுடைய பாடி சர்ஃபேஸில் வந்து ரிலீஸ் பண்ணுது. ஸோ அதனால தான் நம்மளுடைய ஃபேஸ் வந்து ஆயிலியாக வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸோகிரைன் கிளாண்ட்ஸ் இருக்குது. அந்த எக்ஸோகிரைன் கிளாண்ட்ஸை பற்றினா நம்ம இப்போ பார்க்க போகிறது கிடையாது. நம்ம வந்து பார்க்கக்கூடியதை வந்து என்ன அப்படின்னா எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படின்றது என்னென்னா நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய சம் கிளாண்ட்ஸுக்கு டக்டெலாம் இருக்காது. அதோடைய செக்ரீஷன்ஸை வந்து என்ன பண்ணுதுன்னா பிளட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுது. பிளட்டு மூலமாக அது எந்த ஆர்கனுக்கு வந்து அனுப்பணுமோ அந்த ஆர்கனுக்கு வந்து அனுப்பி அந்த ஆர்கனோடைய ஆக்டிவிட்டி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட். ஓகேங்களா. ஸோ அப்போ எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் லேக் டக்ட்ஸ், எந்த ஒரு பைப் லைக் கனெக்ஷனுமே இருக்காது. அண்ட் இது என்ன பண்ணுது டக்ட்லெஸ் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு எண்டோக்ரைன் கிளாண்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த செல் வந்து சம் சப்ஸ்டன்ஸை வந்து செக்ரேட் பண்ணுது. குறிப்பாக வந்து இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் எல்லாமே வந்து ஹார்மோன்ஸை வந்து செக்ரேட் பண்ணும். அந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து என்சைம்ஸை வந்து செக்ரேட் பண்ணும். அந்த விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்ன மாதிரியான சப்ஸ்டன்ஸை வந்து செக்ரேட் பண்ணுது அப்படின்றத வச்சுக்கூட நம்ம அது எக்ஸோக்ரைனா எண்டோக்ரைனா அப்படின்றத நம்ம ஒரு குருட்டுத்தனமாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. சரி, இப்போ வந்து இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு செக்ரீஷன்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுது. அது பிளட்டுக்கு போகுது. பிளட்டு வழியாக எந்த ஆர்கனுக்கு வந்து போகணுமோ அந்த ஆர்கனுக்கு போயிட்டு அந்த இடத்துல ரிலீஸ் ஆகி அந்த ஆர்கனுக்கு போனதுக்கப்புறம் இந்த ஆர்கனோட ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே இந்த ஹார்மோன்ஸ் மூலமாக வந்து கட்டுப்படுத்துது. ஸோ இதுதான் வந்து எண்டோக்ரைன் கிளாண்டோட முக்கியமான வேலை. ஸோ அப்போது இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட் வந்து என்ன பண்ணுது, நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்கனை வந்து கோஆர்டினேட் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை வந்து பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து அது என்ன பண்ணுது, ஹார்மோன்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுது. ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரெகுலேட் பண்ணி கோஆர்டினேட் பண்ணுறது தான் இந்த எண்டோக்ரைன் சிஸ்டத்தோட முக்கியமான வேலை. அப்போ இந்த சாப்டர் ஃபுல்லாகவே நம்ம எண்டோக்ரைன் சிஸ்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்போ ஹியூமனோட எண்டோக்ரைன் சிஸ்டத்தை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக இந்த சாப்டரில் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டர். ஸோ எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்றது என்ன, இட் இன்க்ளூட் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் அண்ட் தர் செக்ரீஷன். எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸில் வந்து என்ன இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாண்ட்ஸ் இருக்குது. அந்த கிளாண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு என்டையர் லிஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்கேன். ஹியூமனோட எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் திஸ் டைப் ஆஃப் கிளாண்ட்ஸ். என்னென்ன இருக்குது, ஹைப்போதலாமஸ், பிட்யூட்டரி, பீனியல் கிளாண்ட், தைராய்டு, பேராதைராய்டு, தைமஸ், அட்ரினல், பேங்க்ரியாஸ், கோனட்ஸ். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாண்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஒன்று சேர்ந்தது தான் இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் ப்ளஸ் அது வந்து செக்ரீட் பண்ணக்கூடிய செக்ரீஷன்ஸ் என்னது, ஹார்மோன்ஸ். ஓகேங்களா. ஹார்மோன்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து என்ன சொல்லலாம், இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் அண்ட் இந்த கிளாண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஹியூமன் எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ அப்போ நம்மளுடைய எண்டோக்ரைன் சிஸ்டத்தில் என்னென்ன மாதிரியான கிளாண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பாருங்கள். அண்ட் அது என்னென்ன மாதிரியான ஹார்மோன்ஸை வந்து செக்ரேட் பண்ணுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். சரி, இந்த ஹார்மோன்ஸ் அப்படின்னா என்ன, ஸோ அதுக்கான ஒரு தெளிவான எக்ஸ்பிளைன் ஒரு டெஃபினிஷனை வந்து நம்ம பார்க்கணும். ஹார்மோன் அப்படின்றது என்ன, ஒரு கெமிக்கல் தான். ஓகேங்களா. ஹார்மோன்ஸ் ஆர் நான் நியூட்ரியன்ட் கெமிக்கல். அது என்ன நான் நியூட்ரியன்ட் கெமிக்கல், பொதுவாக நியூட்ரியன்ட் கெமிக்கல் அப்படின்னாலே இந்த நியூட்ரியன்ட் கெமிக்கலை வந்து பிரேக் டவுன் பண்ணும்போது அதில் இருந்து ஏடிபி வந்து கிடைக்கும். சரிங்களா. குளுக்கோஸு, ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாமே நியூட்ரியன்ட் கெமிக்கல். அதை நம்ம பிரேக் டவுன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பாடி பிரேக் டவுன் பண்ணிச்சு அப்படின்னா எனர்ஜி வந்து கிடைக்கும். இந்த ஹார்மோன்ஸ் அப்படின்றது நான் நியூட்ரியன்ட் கெமிக்கல். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஹார்மோன்ஸை நம்மளுடைய பாடி பிரேக் டவுன் பண்ணி அதிலேருந்து எனர்ஜியை வந்து எடுக்க முடியாது. அதனால் இதுக்கு பேர் நான் நியூட்ரியன்ட் கெமிக்கல் தட் ஆக்டர்ஸ் இன்டர்செல்லுலார் மெசேஞ்சர். அது என்ன இன்டர்செல்லுலார் மெசேஞ்சர், இங்கே பாருங்கள், இங்கே இருக்க ஒரு குரூப் ஆஃப் செல் இருக்குது. அண்ட் இது வந்து கிட்னின்னு வச்சுக்கலாம். இந்த கிட்னியில் வந்து ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை இந்த இடத்துல இருக்கக்கூடிய செல்லுக்கு கொண்டு போயிட்டு கொடுக்குது. ஸோ அப்போ நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸ்க்கு இடையில் வந்து ஒரு மெசேஞ்சராக வந்து இருக்குது. அதுதான் இன்டர்செல்லுலார் மெசேஞ்சர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹார்மோன்ஸ் அப்படின்றது ஒரு மெசேஞ்சர் தான். சரிங்களா. அண்ட் ப்ரொடியூஸ்ட் இன் ட்ரேஸ் அமௌண்ட். இது வந்து ரொம்ப குறைவாக தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா. ரொம்ப அதிகமாகலாம் ப்ரொடியூஸ் ஆகாது, ரொம்ப குறைவாக தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ ஹியூமனோட எண்டோக்ரைன் சிஸ்டம்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஹியூமனோட எண்டோக்ரைன் சிஸ்டம் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். என்னென்ன மாதிரியான எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் இருக்குது, ஹைப்போதலாமஸ், பிட்யூட்டரி, பீனியல் கிளாண்ட், தைராய்டு, பேராதைராய்டு, தைமஸ், அட்ரினல், பேங்க்ரியாஸ், கோனட்ஸ். இந்த மாதிரியான கிளாண்ட்ஸ் இருக்குது. இந்த கோனட்ஸ் வந்து பார்த்தோன்னா மேலில் ஒரு மாதிரி இருக்கும் அண்ட் ஃபீமேலில் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ மேல் அண்ட் ஃபீமேல் கோனாட்ஸ் என்னென்ன அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து படிக்கணும். சரிங்களா. அப்போ இந்த சாப்டரில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சிச்சா, இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு கிளாண்டும் என்ன, அதோட
அதோடைய ஹார்மோன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த சாப்டர் வந்து ஓவர். அண்ட் ஃபைனலாக வந்து எப்படி இந்த ஹார்மோன்ஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து சொன்னேன் அப்படின்னா இந்த சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டர். நான் மறுபடியும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து இதில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். நிறைய பேர் இது போரிங்கான சாப்டர் அப்படின்னு நினைப்பீங்க, அப்படிலாம் கிடையாது. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டர். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சிம்பிளிஃபைட் பண்ணி எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ அப்போ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த எண்டோக்ரைன் கிளாண்டில் முதல்ல இருக்கக்கூடிய கிளாண்ட் என்ன, ஹைப்போதலாமஸ். இந்த ஹைப்போதலாமஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அதுக்கான அந்த ஹைப்போதலாமஸ் செக்ரேட் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அண்ட் அதுக்கடுத்து வந்து பிட்யூட்டரி, பீனியல், இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாண்டை பற்றியும் அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.